அப்ப நீ பிறக்கல. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் காய்ச்சல்ல படுத்துட்டேன். அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. நான் எப்படியாவது பிழைக்கணும்னு வாணிங்கிற கிராமத்துல இருக்கிற சப்தசிறுங்கிற தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. நான் பிழைச்சா வெள்ளியில ஸ்தனம் செஞ்சு கொடுக்கறதா வேண்டிக்கிட்டாங்க. நானும் பிழைச்சிட்டேன். ஆனா அம்மாவால் அந்த நேர்த்தி கடனை செலுத்த முடியல. நீ பிறந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்போ ஒரு நாள், ஷியாமா, நான் இதுக்கு மேலேயும் உயிரோட இருப்பேன் நான் எனக்கு தெரியலப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாம இருங்கம்மா. நான் போய் வைத்தியரை அழைச்சிட்டு வரேன். இல்லப்பா, இது தானா வந்த நோய் இல்ல. நான் செய்யாம விட்ட நேர்த்திக்கடனுக்காக வந்த தண்டனை தான்ப்பா இது. இதுக்கு நீ என்னதான் பெரிய வைத்தியம் பண்ணாலும் சரியாகாதுப்பா. இது ஒரு தெய்வத்தோட சாபம். அந்த சாபம் என்னோடயே போகட்டும். உன்னையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்காக நீ ஒரு நேர்த்திக்கடன் செலுத்தணும்ப்பா. என்ன நேர்த்திக்கடன்மா? சொல்லுங்க, நான் நிச்சயம் செய்யறேம்மா. நீ சின்ன வயசுல உடம்பு முடியாம படுத்திருந்தப்போ வாணிங்கிற கிராமத்துல இருக்கிற சப்தஸ்ரீங்கிற தெய்வத்துக்கிட்ட உனக்காக 2 வெள்ளி ஸ்தனத்தை நேர்த்திக்கடனா செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா. ஆனா என்னால அதை செலுத்த முடியலப்பா. அந்த தெய்வத்தோட கோபம்தான் என்னை இப்படி ஆக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஷியாமா, தெய்வ காரியங்களை எப்பவுமே தள்ளி போடக்கூடாதுப்பா. நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அந்த காரியத்தை எப்படியான செஞ்சு முடிச்சிருப்பா. கண்டிப்பா செய்யறேம்மா. ஷியாமா, தம்பிய நல்லபடியா பார்த்துக்க. அன்னைக்கு நம்ம அம்மா செய்யாம விட்டு நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை இப்படி வாட்டுது. அந்த தெய்வத்தோட கோபம்தான் இத்தனை வருஷமா நம்மளை இப்படி சபிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா எப்படின்னு இதை செய்ய மறந்தாங்க? எப்பவுமே மனுஷங்க கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைச்சு பாக்குறாங்க. அதனாலதான் கடவுள் மனுஷங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறான். இல்லைன்னா தெய்வம் ஒண்ணு இருக்கிறதையே மறந்துடுவாங்க. பல்ராமா, இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அப்போ உடனே நேர்த்தி கடனை நிறைவேற்றிடலான்னா? ஆனா அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அதான் நம்ம கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்கே, அதை வச்சு பணம் புரட்டுவோம். சரி, ஆனா அந்த கிராமம் எங்க இருக்குன்னு தெரியலையானா? அதுதான் எனக்கும் புரியல. பேசாம நேர்த்தி கடன் செலுத்த வேண்டிய வெள்ளியே நம்ம பாபா கிட்ட கொடுத்துட்டு நம்ம பிரச்சனையை தீர்க்க சொல்லலான்னு இருக்கேன். பாபா நினைச்சா நம்ம பிரச்சனைக்கு நிச்சயமா முடிவு கிடைக்கும். நமஸ்காரம் பாபா. வாஷாமா, நலமாக இருக்கிறாயா? நல்லா இருக்கேன் பாபா. உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லபடியா இருக்கேன். தெய்வத்தை காணும் போதுதான் பக்தர்கள் பரவசமடைவார்கள். உன்னை போல் தூய்மையான மனம் கொண்ட பக்தர்களை காணும் போது அந்த தெய்வத்திற்கே பரவசம் வரும். உன்னை போல் கல்வியிலும் பக்தியிலும் சிறந்தவர்களை காண்பது மிக அரிது. உன்னை சந்திப்பது எனக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது. பாபா, உங்க மனசுல எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கீங்களே, அது என்னுடைய பெரும் பாக்கியம். உங்க கருணை எனக்கும் என் குடும்பத்துக்கும் எப்பவும் கிடைக்கணும். ஷாமா, என்னோட அருள் உனக்கு எப்போதும் உண்டு. சரி, எனக்காக
அவளும் தினையும் தானே கொண்டு வந்திருக்கிறாய். இல்ல பாபா, இது சாப்பிடுற பொருள் இல்ல, காணிக்கைக்காக கொண்டு வந்தது வெள்ளி ஸ்தனங்கள். எனக்கு வெள்ளி பரிசெல்லாம் வேண்டாம். அதை வைத்து நான் ஒன்றும் செய்ய இயலாது. எனக்கு வேண்டியதெல்லாம் அவளும் தினையும் தான். அதை சாப்பிட்டு வெகு நாட்களாகிவிட்டது. பாபா, ஷாமா, கஷ்டங்கள் வந்த பிறகுதான் உன் தாயின் வேண்டுதல் நினைவுக்கு வந்ததா? கலங்காதே ஷாமா. உன் அன்னையின் வேண்டுதலை எப்போது நீ நிறைவேற்ற முன் வந்தாயோ அப்போதே உன் தவறை நீ உணர்ந்து விட்டாய். பாபா, நீங்க முக்காலமும் உணர்ந்தவர். உங்ககிட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஆமாம் பாபா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க கடைசி நேரத்துல உயிர் பிரிகிற தருணத்துல தான் அவங்க என்கிட்ட ஸ்ரீ சப்தசிருங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கே தெரியாம அதை நான் இத்தனை காலம் மறந்துட்டேன். இப்பதான் அது என் நினைவுக்கே வந்தது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம் கர்மாக்களும் வினை பயன்களும் நம்மை பின்தொடர்ந்தே வரும். அதே போல்தான் தெய்வத்திடம் நாம் வேண்டும் நேர்த்திக்கடனை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எத்தனை தலைமுறைகளானாலும் முறையாக செலுத்தியாக வேண்டும். அதை யாராலும் மீற முடியாது. நீங்க சொன்னது சத்தியமான உண்மை பாபா. நான் என்னுடைய தவற உணர்ந்து என்னுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காக உங்களை நாடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த பக்தனுடைய காணிக்கையை நீங்க ஏத்துக்கணும் பாபா. ஒரு தெய்வத்தின் கடனை இன்னொரு தெய்வத்திடம் சேர்ப்பது முடியாத காரியம். அதுவும் தெய்வத்திற்கு சொந்தமான பொருளை மனிதனாகிய நான் ஏற்பது தர்மமும் அல்ல. இந்த காணிக்கையை அதற்குரிய தெய்வத்திடம்தான் நீ ஒப்படைக்க வேண்டும். பாபா, அந்த அம்மாவை பத்தின விவரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க இருக்கிற இடம் கூட எனக்கு தெரியாது. பின்ன எப்படி பாபா எங்க அம்மாவுடைய நேர்த்திக்கடனை நான் செலுத்த முடியும்? அதனால தான் நான் கடவுளா கும்பிடுற உங்ககிட்ட வந்திருக்கேன் பாபா. உங்களுக்கு படைக்கிறது அந்த அம்மனுக்கே படைக்கிறதுக்கு சமம்னு நான் நம்பினேன். ஷாமா, உன் எண்ணத்தில் தவறில்லை. ஆனால் உன் விருப்பம் நிறைவேறினால் உன் குடும்பத்தின் கடன் கழியாது. மேலும் தெய்வ குத்தம் தான் ஏற்படும். பாபா, நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. பாபா, எங்க அம்மாவுடைய நேர்த்திக்கடனை நான் செலுத்துறதுக்கான வழியை நீங்க தான் சொல்லணும். ஷாமா, இங்கிருந்து வடக்கு திசை நோக்கி பயணம் செய். 3 நாள் பயணத்தில் வாணி என்ற ஒரு அழகான கிராமத்தை சென்றடைவாய். அங்கு எழுந்தருளி நிலையாக காட்சி கொண்டிருக்கிறாள் நீ தேடிக்கொண்டிருக்கும் அந்த பெண் தெய்வம், ஸ்ரீ சப்தசிருங்கி அம்மன். சக்தியின் சுரூபமாய் வீற்றிருக்கும் அவளிடம் உன் உயிரை காப்பாற்றியதற்காக உன் அன்னை வேண்டிய இந்த வெள்ளிஸ்தனத்தை பக்தியுடன் காணிக்கையாக்கிவிடு. உன் குடும்பத்தின் நேர்த்திக்கடன் முழுமையாக நிறைவடைந்துவிடும். உன் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் பிறக்கும். உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். முழு நம்பிக்கையோடும் மனதிடத்தோடும் உன் பயணத்தை துவங்க. உனக்கு உதவ ஒரு ஜீவன் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. அம்மனின் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும்.